Taste the Daily. எல்லை கட்டுப்பாடு கோடு பகுதியில் பாகிஸ்தான் ஏவிய 50 ட்ரோன்களை இந்திய ராணுவம் நடுவானிலேயே வீழ்த்தியிருக்கிறது. அந்த வீடியோ காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. எல்லை கட்டுப்பாடு கோடு பகுதியில் பாகிஸ்தான் ஏவிய 50 ட்ரோன்களை இந்திய ராணுவம் நடுவானிலேயே வழிமறித்து வீழ்த்தி அழித்திருக்கிறது. அந்த வீடியோ காட்சிகளை பார்த்தோம். கூடுதல் விவரங்களை தருவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் கண்ணதாசன். பாகிஸ்தான் எப்படி அந்த குண்டு மழையை இரவு முழுவதும் ஒவ்வொரு பகுதிகளிலும் ரேடார்கள் மூலமாகவும் ட்ரோன் மூலமாகவும் இந்தியாவில் பல்வேறு அப்பாவி மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளை தாக்குதல் நடத்தி இருக்கிறது. குறிப்பாக அந்த மிட் நைட்டிலே நடத்தியிருக்கிற 8-9 அந்த தேதிக்கு இடையிலே நடத்தப்பட்ட அந்த தாக்குதலினுடைய அந்த காட்சிகளைத்தான் நம்முடைய ராணுவம் வெளியிட்டிருக்கிறது. அதாவது லைன் ஆஃப் கண்ட்ரோல் என்று சொல்லப்படுகின்ற எல்ஓசி ஜம்மு காஷ்மீர் அருகே நடத்தப்பட்ட அந்த தாக்குதல் குறித்த அந்த காட்சிகளை துல்லியமாக நம்முடைய இராணுவத்தினுடைய வலைதளத்திலே வெளியிடப்பட்டிருக்கிறது. எப்படி ஒரு கொடூரமான முறையில் இந்த தாக்குதலை அவர்கள் அரங்கேற்றம் செய்ய தீர்மானித்திருக்கிறார்கள், அது எப்படி முறியடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை துல்லியமான அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு அசைவுகளுமே இந்தியா தொடர்ந்து இந்த காட்சிகளை நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் தான் இந்த காட்சியும் வெளியிடப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானுடைய அத்துமீறல்கள் இந்தியாவை தொடர்ந்து எப்படியாவது தாக்குதல் நடத்திவிடலாம் என்கிற பகல் கனவில் அவர்களுடைய இரவு நேர தாக்குதல் இவையெல்லாம் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நம்முடைய அந்த பாதுகாப்புத்துறை சார்பிலே வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த வீடியோ காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாகிஸ்தானிலே அந்த 9 இராணுவ முகாம்களை குறிவைத்து அழிக்கப்பட்ட அந்த தாக்குதலையும் நாம் பார்த்தோம். இந்திய படை எப்படி துல்லியமாக தாக்குதல் நடத்தினார்கள். ஆனால் பாகிஸ்தான் எப்படி அத்துமீறி இருக்கிறார்கள். பாகிஸ்தானுடைய ஆயுதப்படைகள் மே 8 மற்றும் 9ஆம் தேதி இரவு முழுவதுமாக மேற்கு எல்லையிலும் அதே போன்று ட்ரோன் மற்றும் பிற வெறிமருந்துகளை பயன்படுத்தி எப்படியெல்லாம் கீழ்த்தரமான கொடூரமான கோரமுகத்தை பாகிஸ்தான் காட்டியிருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் இருக்கக்கூடிய அந்த கட்டுப்பாட்டு கோட்டில் பாகிஸ்தானுடைய துருப்புக்கள் எப்படி ஏராளமான அந்த போர் நிறுத்த அந்த மீறல்களை எல்லாம், அதாவது சிஎஃப்டி என்று சொல்லப்படுகின்ற அந்த நிலைகளை இந்தியா எப்படி மேற்கொண்டிருக்கிறது, ட்ரோன் தாக்குதல் எப்படி திறம்பட முறியடிக்கப்பட்டிருக்கிறது, மேலும் அந்த சிஎஃப்டிகளுக்கு எப்படி தகுந்த பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்திய ராணுவம் நாட்டினுடைய இறையாண்மைக்கும் அதே போன்று பிராந்திய ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதிலும் உறுதியாக இருந்திருக்கிறது. அனைத்து தீய நோக்கங்களுக்கும் தகுந்த பதிலடி கொடுக்கப்பட்டு அவருடைய முயற்சிகள் தொடர்ந்து நிர்மூலமாக்கப்பட்டிருப்பதை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா போர் பதட்டமான ஒரு காரணத்தில் இன்றைக்கு பல்வேறு நிலைகளிலே இருக்கக்கூடிய அனைத்து தளவாடங்களையும் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. முப்படைகளும் இந்தியா தொடர்ந்து பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. முப்படையினுடைய தாக்குதலுக்கு பாகிஸ்தான் ஈடு கொடுக்க முடியாமல் துவண்டு போய் இருக்கிறது. அதைத்தான் நம்மால் உறுதியாக சொல்ல முடிகிறது. நீங்கள் எந்த ரூபத்தில் தீவிரவாதத்தை ஏவினாலும் அது பதிலடியாகத்தான் இருக்கும் என்று எல்லைக்கோடு பகுதியிலே பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி நடத்திய அந்த தாக்குதலை ஏவிய ட்ரோன்கள் ஏவுகணைகள் என இந்தியா எப்படி வெற்றிகரமாக அழிக்கப்பட்டிருக்கிறது. நாட்டினுடைய இறையாண்மை பிராந்திய ஒருமைப்பாடு காப்பதில் எப்படி இந்தியா உறுதியாக இருக்கிறது என்பதை இந்திய ராணுவம் அந்த காட்சிகளை வெளியிட்டிருக்கிறது. நீங்கள் எங்களை அழிக்க நினைத்தால் நீங்கள் அழிந்து போவீர்கள் என்பதை அவர்களுக்கு நினைவூட்டி இருக்கிறார்கள். அதற்காகத்தான் இந்த வீடியோ காணொலிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்திய எல்லை வழியே ஊடுருவம் என்ற பாகிஸ்தானுடைய முயற்சி முறியடிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் இந்திய எல்லை பகுதியிலே பாகிஸ்தானியர் ஒருவர் ஊடுருவ முயன்ற போது ஒருவர் சுட்டு வீழ்த்தப்பட்டார். தொடர்ந்து அதுபோன்று ஊடுருவ முயற்சி செய்பவர்கள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி அவர்களுடைய முயற்சியும் இந்தியா தகர்த்தெறிந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ட்ரோன்களை அனுப்பினாலும் சரி,
ஏவுகணைகளை அனுப்பினாலும் சரி, போர் விமானங்களை அனுப்பினாலும் சரி, சீனாவில் இருந்து வாங்கி வைத்திருக்கக்கூடிய விமானங்களை அனுப்பினாலும் சரி, தொடர்ந்து நீங்கள் வீழ்த்தப்படுவீர்கள், அதற்காகத்தான் நாங்கள் இருக்கிறோம் என்பதை அவர்கள் தெரிவித்திருக்கிறார். எல்லை பாதுகாப்பு படையினர் இந்தியாவினுடைய எல்லை பகுதியிலே ஊடுருவ முயன்ற போது அவர்களுடைய முயற்சியும் முற்றிலுமாக அந்த பாகிஸ்தானுடைய அந்த ஊடுருவ முயன்றவர்களுடைய முயற்சி முற்றிலுமாக தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலைகள் எல்லாம் எப்படி இந்திய ராணுவம் விழித்துக் கொண்டிருக்கிறது, இந்திய வான்வழி பாதுகாப்பு விழித்துக் கொண்டிருக்கிறது, இந்திய கடற்படை விழிப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு அசைவுகளையும் நம்முடைய பாரத பிரதமர் உள்ளிட்ட உள்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் அனைவருமே கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாகிஸ்தான் அதாவது சொல்ல முடியாத ஒரு மௌனத்தை தற்போது பரிசாக இந்தியா வழங்கி இருக்கிறது. பாகிஸ்தான் ராணுவம் திரும்பி செல்லுகிற அளவிற்கு பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவர்கள் மேலும் ஏதாவது தாக்குதல் நடத்த முற்பட்டால் தொடர்ந்து அவர்களுக்கான பதிலடி கொடுக்கப்படும் என்பதைத்தான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வாகா எல்லையில் இருக்கக்கூடிய குடும்பங்கள், குறிப்பாக பாகிஸ்தானியர்கள் அந்த பகுதியிலே வெளியேற்றக்கூடிய ஒரு நடவடிக்கையிலே அங்கே இருக்கிறார்கள். எல்லையிலிருந்து வெளியேறக்கூடிய பாகிஸ்தானியர்கள், ஏனென்றால் இவருடைய தாக்குதல் எப்படி இருக்கும் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். எல்லையோர அப்பாவி மக்களை குறிவைத்துத்தான் பாகிஸ்தானுடைய ஒரு இராணுவ வீரம் இருக்கிறது. அவர்களுக்கு வீரம் என்று சொல்ல முடியாது, இராணுவத்தினுடைய கோழைத்தனம் என்றுதான் சொல்ல வேண்டும். பாகிஸ்தானுடைய அந்த கோழைத்தனத்திற்கு அப்பாவி பொதுமக்கள் இரையாகிவிடக் கூடாது என்கிற அச்சம் அவர்களுக்கு நிலவி இருக்கிறது. வாகா எல்லையில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் அவர்களாகவே புறப்பட்டு செல்கிறார்கள். பாகிஸ்தான் மீது ஒவ்வொருவராக நம்பிக்கை இழக்கக்கூடிய நிலை இருக்கிறது. பாகிஸ்தானுடைய பிரதமருக்கு அங்கு இருக்கக்கூடிய ராணுவ தளபதிக்கு நம்பிக்கை இல்லாத சூழல் தான் தற்போது நிலைமை வருகிறது. அதே போன்று காஷ்மீரிலே அந்த பதற்றமான பகுதிகளுக்கு ஆய்வு செய்ய அந்த மாநில முதல்வர் உமர் அப்துல்லா சென்றிருக்கிறார். தொடர்ந்து எல்லையிலே தீவிர கண்காணிப்பில் சுகோய் போன்ற விமானங்கள் கண்காணிப்பு பணியிலே எல்லையில் கண்கொத்தி பாம்பாக எல்லைச்சாமிகளாக சுற்றி வந்து கொண்டிருக்கின்றன. 2-3 நாட்களாக எல்லையிலே தொடர்ந்து பதற்றத்தை பாகிஸ்தான் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் அப்பாவி பொதுமக்கள் 16 பேரை குழந்தைகள், பெண்கள் என பாராமல் சுட்டு வீழ்த்தியிருக்கிறார்கள். அவருடைய கோர முகத்தை சிதைப்பதற்காக இந்தியா களமிறங்கியிருக்கிறது. கண்டிப்பாக நம்முடைய முப்படை தளபதிகள் தொடர்ந்து நடத்தக்கூடிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கி வருகிறார். பாகிஸ்தானுக்கு எதிரான தாக்குதலை தொடங்கி இருக்கிறது இந்தியா. ஏனென்றால் அமைதியில் இனி இருந்தால் அவர்கள் அடங்க மறுப்பார்கள் என்பதை நம்முடைய பதிலொலியாக அவர்களுக்கு வான்வழியில் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து போர் பதற்றத்தை செய்து வரக்கூடிய பாகிஸ்தானுக்கு தொடர்ந்து பதிலடி கொடுக்கப்பட்டு முறியடிக்கப்பட்டு வருகிறது. நீங்கள் எத்தனை ஏவுகணைகளை, எத்தனை ட்ரோன்களை, எத்தனை போர் விமானங்களை ஏவினாலும் எங்களுடைய பதில் உங்களை அழிப்பதாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.